இணையவழி சூதாட்டத்திற்கு கடந்த 3 நாட்களில் 2 பேர் பலியாகியுள்ள நிலையில் அப்பாவிகளின் உயிரிழப்பை தடுப்பதில் அரசுக்கு அக்கறை இல்லையா என அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் விடுமுறை கால அமர்வை அணுகியாவது சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தடை பெற தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருப்பெரும்புதூரை அடுத்த தனியார் பொறியியல் கல்லூரியில் பயின்ற ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ராமையா புகலா என்ற மாணவர் இணையவழி சூதாட்டத்தில் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்து விடுதி அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர் ராமையா புகலா அவரது சொந்த பணம் பல லட்சத்தை இணையவழி சூதாட்டத்தில் இழந்துள்ளார். அந்த பணத்தை மீட்க வேண்டும் என்ற வேகத்தில் அவருடன் பயிலும் மாணவர்களிடம் ரூபாய் 3 லட்சம் வரை கடன் வாங்கி அதையும் சூதாட்டத்தில் இழந்துள்ளார். கொடுத்த பணத்தை மாணவர்கள் மீண்டும் கேட்க தொடங்கிய போதுதான் இணையவழி சூதாட்டத்திற்கு தாம் எந்த அளவுக்கு அடிமையாகியுள்ளோம், எவ்வளவு பணத்தை இழந்துள்ளோம் என்பது ராமையாவுக்கு தெரிய வந்துள்ளது. ஆனாலும் இணையவழி சூதாட்டத்தில் இருந்து விடுபட முடியாததாலும் வாங்கிய கடனை அடைக்க முடியாததாலும் அவர் தமது உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார். இணையவழி சூதாட்டத்திற்கு அடிமையானவர்களில் பலரின் வாழ்க்கை இவ்வாறுதான் தொலைகிறது. இணையவழி சூதாட்ட தடை சட்டம் ரம்மி, போக்கர் போன்ற திறமை சார்ந்த விளையாட்டுகளுக்கு பொருந்தாது என்று கடந்த ஆண்டு நவம்பர் 10ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு கடந்த 6 மாதங்களில் இணையவழி சூதாட்டத்திற்கு பலியாகியுள்ள 9வது உயிர் ராமையா ஆவார். கடந்த 14ஆம் தேதிதான் மாங்காட்டை சேர்ந்த சீனிவாசன் என்ற தனியார் நிதி நிறுவன பணியாளர் ஆன்லைன் இணையவழி சூதாட்டத்தில் பணத்தை இழந்து தற்கொலை செய்து கொண்டார். அடுத்த 3வது நாளில் அதே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்னொரு உயிர் இணையவழி சூதாட்டத்திற்கு பலியாகி இருப்பதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தமிழக அரசு இயற்றிய இணையவழி சூதாட்ட தடை சட்டம் ரம்மி, போக்கர் போன்ற விளையாட்டுகளுக்கு பொருந்தாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததிலிருந்தே அத்தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றத்தில் தடை பெற வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி வருகிறேன். ஆனால் அதன்பின் 6 மாதங்களுக்கு மேலாகியும் உச்சநீதிமன்றத்தில் தடை பெறுவதற்கு எந்த நடவடிக்கையையும் தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை. உச்சநீதிமன்றத்திற்கான கோடை விடுமுறை தொடங்கிவிட்ட நிலையில் அடுத்த 2 மாதங்களுக்கு இணையவழி சூதாட்டத்திற்கு தடை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. இதை வைத்து பார்க்கும்போது தமிழ்நாட்டு மக்களை காக்க வேண்டிய தமிழக அரசு இணையவழி சூதாட்ட நிறுவனங்களின் நலன்களை பாதுகாக்க துடிக்கிறதோ என்ற ஐயம் எழுகிறது. இணையவழி சூதாட்ட அரக்கனின் பிடியிலிருந்து தமிழக மக்களை காக்க வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு உள்ளது. எனவே உச்சநீதிமன்றத்தின் விடுமுறை கால அமர்வை அணுகியாவது வழக்கை விரைவாக விசாரணைக்கு கொண்டு வரவும் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தடை பெறவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.